கலாச்சார இந்த தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியுடன் இணைந்து சின்மியாமியனும் பயணிக்கிறது. நான் கேட்பது, தகவல் தொழில்நுட்பம் ஒரு கட்டத்தில் சின்மியாமிஷன் போன்ற அமைப்புகளை இல்லாமல் செய்யாது சார். அது மெஷின்ஸ்க்கு வந்து லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் மெஷின், மேன் அண்ட் மெஷின் எடுத்தால் மெஷின் ஹேஸ் காட் இட்ஸ் ஓன் லிமிட்டேஷன். இன்ஃபர்மேஷன் இல்லை, அது இன்ஸ்பிரேஷன், அது கனெக்ட். ஒரு வாழ்க்கையில் தோல்வி அடைந்த ஒருவர், ஒரு வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை எதிர்நோக்குகின்றவர், அப்படிப்பட்ட ஒருவருக்கு சின்மியாமிஷன் தீர்வை வழங்கும். சுவாமிஜி வந்து சின்மயானந்தஜி நம்மளோட சுவாமிஜி வந்து என்ன சொல்ல, அது ஆறுதலா தீர்வா? அதான் சொல்கிறேன். சுவாமிஜி என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் சொல்லுவார், லுக் எஹெட். ஒரு கிரிக்கெட் விளையாடும்போது கிரிக்கெட் எப்படி பேட்டிங் பண்ணணும் அதெல்லாம் வந்து கோச் அவன் டெவலப் பண்ணும். பட் ஒரு சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணும்போது மைண்ட் எப்படி இருக்கும், எல்லாம் இருந்தாலும் பிரச்சனை சம்டைம்ஸ் வரும் இல்லை. இப்போ அர்ஜுனருக்கு வந்து நல்லா அம்பு எழுத தெரியும், 2 கையிலால யாரோ அமுக்க தெரியும் அவங்களுக்கு. பட் சிச்சுவேஷன், ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷன் வரும்போது பண்ண முடியல, கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அப்போ ஸ்கில், டேலண்ட் எல்லாம் இருந்தாலும் மைண்டு வந்து நமக்கிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்க, சம்டைம்ஸ் நம்மளை கொலாப்ஸ் ஆகிடும். நீங்கள் சென்னையிலிருந்து யாழ்ப்பாணம் வந்திருக்கீங்க. யாழ்ப்பாணத்தை உங்களுடைய முதற்கட்ட பார்வை எப்படி இருக்கிறது? சார், என்னுடைய நான் ஃபஸ்ட் டைம் வரும், எனக்கு வந்த உடனே எனக்கு அந்த ஒரு அமேசிங் ஃபீலிங் ஆயிருக்கு. ஏன்னா நம்ம நிறைய காமனாக ஷேர் பண்ணுறோம். நம்ம கிரிக்கெட், குசின், கல்ச்சர், காமன் கால்ஸ், நம்ம எல்லாமே ஷேர் பண்ணுறோம். உங்களுடைய இந்த யாத்திரையில் எத்தனை கிலோமீட்டர், எந்தளவு தூரம் செல்ல போகின்றீர்கள்? இந்த யாத்திரையின் மூலம் எத்தனை பேரை ஒன்றிணைக்க போகின்றீர்கள்? இந்த யாத்திரை வந்து 35,000 கிலோமீட்டர்ஸ். இது ஆரம்பித்தது வந்து 31 டிசம்பர். பூனேயில் வந்து நம்மளோட மிஷன் ஹெட் சுவாமி ஸ்வரூபானந்தஜி, குளோபல் மிஷன் ஹெட், அவர் தான் ஃப்ளாக் ஆஃப் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் குஜராத், கோவா, மகாராஷ்டிரா, கர்நாடகா, கேரளா, இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் தாண்டி தமிழ்நாடு வந்து நாகப்பட்டினத்துலேருந்து நம்ம இங்கே வந்திருக்கோம். மெயின் ஆப்ஜெக்டிவ் என்னென்னா, இந்த 1 மில்லியன் யூத் நம்ம போய் ரீச் ஆகும். வணக்கம். ஒரு சிறப்பு நேர்காணலுடன் இணைந்து கொள்கின்றோம். சின்மயா மிஷன் ஒரு யாத்திரை ஒன்றை முன்னெடுக்கின்றார்கள். தற்பொழுது இந்தியாவிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கின்றார்கள். அவர்கள் யாத்திரையினுடைய ஒரு தொடர்ச்சியாக சின்மயா மிஷனுடைய சுவாமி ஆனந்த் சைத்தானி அவர்கள் நம்ம இணைந்திருக்கின்றார். சின்மயா மிஷன் மற்றும் இந்த யாத்திரை தொடர்பில் அவரிடம் கேட்டு அறிந்து கொள்வோம். வணக்கம் சுவாமி. வணக்கம் ஜி. சின்மயா மிஷன் எப்படிப்பட்ட ஒரு மத கட்டுமானமாக அது மக்களிடத்தில் இருக்கிறது? மற்ற கட்டுமானங்களுடன் ஒப்பிடுகின்ற பொழுது, மற்ற அமைப்புகளுடன் ஒப்பிடுகின்ற பொழுது சின்மயா மிஷனுக்கு இருக்கின்ற தனித்துவம் என்ன? சின்மயா மிஷன் ஆரம்பித்தது வந்து சுவாமி சின்மயானந்தர் 1951 வந்து அவர் ஃபஸ்ட்டு சொற்பொழி கொடுத்தார். அப்புறம் 1953 வந்து அது ஒரு அமைப்பாக ஃபார்ம் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் 75 இயர்ஸ், இப்போ நம்ம 75 இயர்ஸ் கொண்டாடுறோம். 75 இயர்ஸாக வேர்ல்டுடே சோஷியல், ஸ்பிரிச்சுவல், கல்ச்சரல், எஜுகேஷ்னல் இந்த ஏரியாஸ்லாம் சர்வ் பண்ணிகிட்ருக்கோம். சின்மயா மிஷனுடைய மெயின் ஒரு யூனிக்னஸ் என்னன்னா, நம்ம வந்து மக்களுக்கு வந்து கிளாரிட்டி இருக்கணும், தெளிவாக இருக்கணும். லைஃப்பில் வந்து நம்ம எப்படி அந்த லைஃப் நம்முடைய யூசேஜ்க்கும் வேர்ல்டுடைய ஹெல்ப்புக்கும் எப்படி அந்த லைஃப் யூஸ் பண்ணோம், அதுதான் நம்ம வந்து சர்வ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த கிளாரிட்டி வந்து நம்முடைய அந்த தர்மம் சொல்கிறது வந்து நம்மளோட ஸ்கிரிப்சர்ஸ், நம்ம நூல்கள்லாம் இருக்குது. இது வந்து ஷேர் பண்ணுறதுக்காக நம்ம டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறோம். சுவாமிஜி வந்து ஒரு நேஷ்னல் ஹெரால்ட் அந்த மாதிரி ஒரு மீடியாவில் வந்து ஜேர்னலிஸ்டாக இருந்தார். அவர் வந்து சுவாமி சிவானந்தஜியை மீட் பண்ணுறார் ரிஷிகேஷில். வந்து அவர் ஒரு டாக்டராக அங்கே ரிஷிகேஷை சர்வ் பண்ணிட்டு இருந்தார். அவரோட சர்வீஸ் பார்த்து அப்படியே இன்ஸ்பயர் ஆகிட்டு சுவாமிஜி வந்து சிவானந்தஜியிலிருந்து சந்நியாசம் வாங்குகிறார். அப்புறம் அங்கேருந்து சுவாமி தப்போஞ்சி மகாராஜ், அவருடைய சிக்ஷா குருன்னு சொல்லுவாங்க, அவங்க தான் இவங்களுக்கு எல்லாம் சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அவங்கக்கிட்டேருந்து அந்த சிக்ஷா, அந்த எஜுகேஷன் வாங்கி அங்கேருந்து 1951
பூனேயில் வந்து ஃபஸ்ட்டு சொல்பொழிவு ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் வித்தின் 2 years ஃபஸ்ட்டு சொல்பொழிவு வந்து 4 பேர் தான் இருந்தாங்க. அங்கேருந்து ஒரு 3 yearsக்குள்ளே இந்தியன் பிரசிடெண்ட் வந்து அவருடைய யஜ்ஞானா சொல்பொழிவு இனோகரேட் பண்ணுற மாதிரி அந்த அளவுக்கு அவங்க வளர்ந்தார். அதுக்கப்புறம் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் பீப்புள் அவங்க இந்த கிளாரிட்டி நான் சொன்ன அந்த தெளிவு இருக்குது, லைஃப்பில் வந்து தெளிவு இருக்கணும் சார், அது அந்த கிளாரிட்டி ஷேர் பண்ணுறதுக்காக பகவத்கீதா உபநிடங்கள் இதெல்லாம் இதோட பேஸ் பண்ணி சொல்பொழிவு கொடுத்தாங்க. இது தனியாக ஒரு மத ஸ்தாபனமா, இந்து மதம் சைவ சமயம் என்ற ஒரு தனிப்பட்ட அமைப்பா, அல்லது இதில் எல்லா மொழி எல்லா மத பிரிவினரிடம் இணைந்து செயற்படுகின்றார்களா? இந்த விஷன் எப்படின்னா, இப்போ இந்த வேதாந்தம் இது என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்னஸ், எல்லாருமே நம்ம இந்த உலகமே வந்து ஒரு ஃபேமிலி தான் சார். அதுதான் வேதாந்தோட பார்வை. எப்படின்னா எல்லாத்துலேயுமே கடவுள் இருக்குது, எல்லாத்துலேயுமே அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் லைஃப் இருக்குது. அப்போ இந்த மெசேஜ் நம்ம எந்த பேஸ் பண்ணி இந்த ஒர்க் பண்ணுறாங்க, அந்த மெசேஜ் என்னன்னா ஒன்னஸ் தான். எல்லாருமே ஒன்னஸ், எல்லாத்துலேயுமே அந்த கடவுளோட ப்ரெசன்ஸ் இருக்குது. அப்போ அதனால இந்த மெசேஜ் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணால் நம்மளோட அமைப்பு, நம்மளோட சின்மயா மிஷன் எல்லாருக்காக தான் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் உங்களை பார்க்கின்ற பொழுது அல்லது சின்மயா மிஷன் என்று உடனடியாக நாங்கள் எங்களுக்கு பார்த்தோன்னு ஞாபகம் வருவது ஒரு இந்து சார்ந்த அல்லது ஒரு சைவம் சார்ந்த ஒரு அமைப்பாக அல்லவா? அதில் இருந்து எவ்வாறு நாங்கள் ஒரு கிறிஸ்டியன் சார்ந்த சபைகளாக இருக்கலாம் அல்லது சார்ந்த அமைப்புகளாக இருக்கலாம், அவர்களுடன் எவ்வாறு இது இணைந்து பணியாற்றுகின்றது? தனியாக இந்துத்துவம் அல்லது சைவம் என்பதை கடந்து இது செயற்படுகின்றதா? எல்லாத்துக்குமே இப்போது அதோடைய சுவாமிஜி எப்படி சொல்லியிருக்காருன்னா, அவரோட டாக்ஸ்க்கு எல்லாமே வந்துட்டு அட்டென்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்குமே, பிகாஸ் நான் என்ன சொன்னேன் இந்த முன்னாடி, யாருக்குள்ளே அந்த லைஃப் இருக்குதோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இது கேட்கலாம். பட் அந்த சனாதன தர்மம், இந்த ஹிந்துவிசம், அவங்க தான் அதோட பேஸ் பண்ணி தான் இப்போ இந்த ஸ்கிரிப்சர்ஸ் இதெல்லாம் எழுதியிருக்கோம். பட் அதோட மெசேஜ் வந்து எல்லாருக்குமே நம்மளோட லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அதனால எல்லாருமே அட்டென்ட் பண்ணியிருக்கிறாங்க அவங்களோட டாக்ஸ். எல்லாருக்கும் இன்றைக்கு உலகத்தில் எத்தனை இடங்களில் சின்மயா மிஷன் வியாபித்திருக்கிறது? சின்மயா மிஷன் வந்து 25 கண்ட்ரீஸில் இருக்குது சார். 25 கண்ட்ரீஸில் வந்து ஆல் டுகெதர் ஒரு 300 சென்டர்ஸ் இருக்குது. ஒரு சென்டர் தான், அங்கே வந்து டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸ்க்காக கிளாஸஸ் இருக்கும். சிசு விஹார், குழந்தைகளுக்காக 0 to 3 years நம்மளுடைய கேரி பண்ணும்போது அந்த டைமிலேருந்து நம்ம எஜுகேஷன் ஆரம்பிச்சிடும். பிகாஸ் நமக்கு தெரியும் அவங்களால கேட்க முடியும். கொஞ்சம் வளரும்போது பாலவிஹார் வந்துடும். அதுக்கப்புறம் இளைஞர்களுக்காக சின்மயா யுவா கேந்திரா இருக்குது. எல்டர்ஸ்க்காக ஸ்டடி குரூப் தேவி குரூப் இருக்குது. சீனியர்ஸ்க்காக வானப்பிரஸ்தா இருக்குது. எவ்ரி ஏஜ் நம்ம வந்து வி ஹாவ் டு கனெக்ட் தெம் டு த ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் கல்ச்சர். இதுதான் அவரோட விஷனாக இருந்தது. பட் சுவாமிஜிக்கு வந்து இளைஞர்களை வந்து ரொம்ப பிடிக்கும். ஹி செட் யூத் அலோன் கேன்னு சொன்னாங்க. அந்த இளைஞர்களோட ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு விங்குன்னு சொல்லலாம். அது வந்து 1975 வந்து சின்மயா மிஷனோட ஒரு விங் ஆரம்பித்தாங்க. அப்போ சின்மயா மிஷன் ஆரம்பித்தது வந்து 1953. பட் 1975 வந்து சின்மயா யுவ கேந்திரா ஆரம்பித்தாங்க. அந்த சின்மயா யுவ கேந்திரா தான் இப்போ இந்த சின்மயா அமிர்த யாத்திரா பண்ணிகிட்ருக்கோம். அவங்க தான் எல்லாமே. இந்த அமிர்த யாத்திராவுடைய பிரதான நோக்கம் என்ன? அமிர்த யாத்திரா வந்து அந்த 75 years சின்மயா மிஷனோட 75 yearsல தான் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ அந்த 75 yearsல வந்து எல்லா சின்மயா மிஷன் சென்டர்ஸ், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாருமே கனெக்ட் பண்ணி அந்த ஃபீலிங் ஆஃப் டுகெதர்னஸ் கொண்டு வரணும். அப்படி வரும்போது என்ன ஆகும்னா, நமக்கு ஒரு ஃப்ரெஷ் எனர்ஜி, இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும். அப்படி வரும்போது அதிகமாக சர்வ் பண்ண முடியும், மக்களுக்கு அதிகமாக ரீச் பண்ண முடியும். அதுக்கு எப்படி பண்ணுறோம்னா, இப்போது குருதேவரோட பாதுகா, அவரோட வஸ்திரம், அவரோட மூர்த்தி, இது வந்து எல்லா இடத்துலையுமே போகுது. அதனால தான் நம்ம நேற்று இங்கே வந்திருக்கிறோம். அது எப்படின்னா, அவங்க யூஸ் பண்ண பொருள் வந்து அவங்களோட அம்சம் இருக்குது, அந்த மாதிரி அவங்களே மகாத்மாக்களே சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம அதை எடுத்துகிட்டு வரும்போது இவங்க இங்கே இருக்காங்க இல்லை, நம்மளோட மெம்பர்ஸ் எல்லாருமே, அவங்களுக்கு குருதேவோட ப்ரெசன்ஸ் ஃபீல் பண்ணிடுவாங்க. அந்த பக்தி, அந்த இன்ஸ்பிரேஷன்லேருந்து ஜாஸ்தி சர்வ் பண்ண முடியும். சரி, நம்மளோட ஐடியா என்ன, நம்ம வந்து எல்லாருக்குமே சர்வ் பண்ணணும், நம்ம ரீச் அவுட் ஆகணும். அவங்களுக்கு இந்த கிளாரிட்டி அண்ட் கரேஜ் ஆஃப் ஆக்ஷன், நல்லது பண்ணுறதுக்கு, நல்லா வாழறதுக்கு கரேஜ் அண்ட் கிளாரிட்டி கொடுக்கணும். இதுதான் நம்முடைய சின்மயா மிஷன் எவ்வாறான நிறுவனங்களை கொண்டு இருக்கிறது? இளைஞர்களை கண்டு உங்கள்கிட்ட ஒரு அமைப்பு இருக்குது, அதை கடந்து நிவாரண பணிகள், அதை விட இப்படியான சர்வீஸை
வழங்குகிற ஒரு நிறுவனம். அது இப்போ வந்து நான் இப்படியே பிரிச்சுடலாம், ஸ்பிரிச்சுவல், கல்ச்சரல், சோஷியல், எஜுகேஷ்னல் அப்படி பிரிச்சிடலாம். இப்போ ஸ்பிரிச்சுவலாக கல்ச்சரல் பார்த்துன்னு வச்சுக்கோங்க. இப்போது சின்மய மிஷனில் வந்து ஒரு 250 பிரம்மச்சாரி சன்னியாசிஸ் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் அவங்களோட சென்டர்ஸ், டிஃப்ரெண்ட் சென்டர்ஸில் வந்து சொற்பொழிவு கொடுக்குறாங்க. நம்ம வந்து யஜ்ஞம்னு சொல்லுவாங்க, ஒரு 6 நாள் 7 நாள். அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு 100 கோவில்ஸ் இருக்குது, 100 கிட்ட கோவில்ஸ் இருக்குது. இப்போ ரீசெண்டாக திரிபுரா நார்த் ஈஸ்ட்டில் ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்போ மோஸ்ட் ரீசெண்ட் டெம்பிள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். அது வந்து கல்ச்சரல் சைட்ஸ்னு எடுத்துக்கோங்களேன், ஸ்பிரிச்சுவல் கல்ச்சரல் சைட். அப்புறம் ஒரு 1500 வில்லேஜஸில் வந்து நம்ம ரீச் ஆகும். அது வந்து சின்மய ஆர்கனைசேஷன் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட். அங்கே வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், இந்த உமன் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்காக ஹெல்ப் குரூப் ஆரம்பித்து அந்த குரூப் வழி பிஸ்னஸ், அவங்களுக்கு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஹெல்த் அவேர்னஸ், எஜுகேஷன், இதெல்லாம் ஒரு சோஷியல் அட்மாஸ்பியர். ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது நமக்கு. அப்புறம் எஜுகேஷ்னல் வந்து நிறைய சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். நியர்லி 100 இன்ஸ்டிடியூஷன்ஸ் வி ஹேவ். ஒரு சின்மய யூனிவர்சிட்டி இருக்குது, சின்மய விஸ்வவித்யாபீட்னு சொல்லிட்டு ஒரு 8 காலேஜஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்பிரிச்சுவல், கல்ச்சரல், சோஷியல் அண்ட் எஜுகேஷ்னல் சர்வீஸில் வந்து நம்ம சர்வீஸ் பண்ணிட்டுருக்கோம். நீங்கள் குறிப்பிட்டீர்கள் ஒரு மனிதனை பரிபூர்ணமாக்குவதற்குத்தான் சின்மய மிஷனுடைய அடிப்படை. ஆனால் இன்றைய நவீன தகவல் தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி என்பது மனிதனை தாண்டிய ஒன்றை நோக்கி செல்கின்றது. ஏஐ தொழில்நுட்பமாக இருக்கலாம். இப்படியான விடயங்களை ஒரு சின்மய மிஷன் ஆக நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? இந்த தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது இந்த மனிதனுடைய புத்தி என்றது தேடிட்டே இருக்கும், தேடிட்டே இருக்கும், புது அந்த எதுக்கு தேடுறாங்கன்னு கேட்டால் மனிதருக்கு வந்து மகிழ்ச்சி கொடுக்கறதுக்காக, பீஸ் கொடுக்கறதுக்கு தாங்க இது போய்ட்டுருக்குது. எல்லா டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் நீங்கள் பார்த்துன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒரு புது டெக்னாலஜி எதுக்கு வருதுன்னா, அந்த டெக்னாலஜியிலூടെ நமக்கு வந்து கொஞ்சம் ஆனந்தம், கொஞ்சம் மதிப்பு. அதுக்கு தான் நம்ம ஏஐயும் அதுதான். நம்ம என்ன பண்ணோம்னா அது கரெக்டான ஒரு விஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணணும். டெக்னாலஜி ஸ்டாப்பிங்கே பண்ணவே முடியாது. பட் அது வந்து நம்மளோட ஹார்மோனிக் வேர்ல்டில் வந்து பீஸ், அமைதிக்கு எப்படி யூஸ் பண்ணலாம், சர்வீஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணலாம், நம்மளும் அதுதானே பண்ணிகிட்டு இருக்கோம். அதுதான் நம்முடைய நோக்கம். ஆனால் இனி வருகின்ற காலங்களில் சின்மய மிஷன் போன்ற அமைப்புகளுடைய தேவை இருக்குமா? காரணம் என்னவென்றால், இப்போ ஏஐ எல்லாம் வந்ததன் பின்னர் எங்களுடைய மனநிலை சார்ந்த விடயங்களாக இருக்கலாம், அல்லது எங்களுக்கான அறிவுறுத்தல்களாக இருக்கலாம், ஒரு தெளிவுக்காக நாங்கள் ஏஐகளை பயன்படுத்தக்கூடிய நிலைமை இருக்கின்றது. இன்றைய இளைஞர்கள் அதிக அளவு ஏஐ தான் பயன்படுத்துகிறார்கள் இல்லையா? நாங்களும் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் பகவத்கீதா இந்த யாத்திராவோட ஒரு ஒப்ஜெக்டிவ் என்னன்னா, 1 மில்லியன் யூத்துக்கு போய் இந்த பகவத்கீதாவோட மெசேஜ் சேரணும். பகவத்கீதாவோட மெசேஜ் என்ன? உன்னோட வேலை கரெக்டாக பண்ணுங்கள், டூ யுவர் பெஸ்ட். அதுதான் அதில் வந்து ஒரு ஹையர் விஷனோட நீங்கள் வேலை பண்ணும்போது மைண்டு பியூர் ஆகிடும், அமைதி வரும். இதுதான் பகவத்கீதாவோட மெசேஜ். இந்த பகவத்கீதாவோட மெசேஜ் வந்து யூத்துக்கு எடுக்கிறது ஒன் ஆஃப் த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் திஸ் யாத்ரா. இந்த பகவத்கீதா பேஸ் பண்ணி பகவத்கீதா கிளப்பிங்னு சொல்லி ஏஐ யூஸ் பண்ணி பகவத்கீதாவோட ஸ்லோகங்களிலிருந்து மீனிங் எடுத்து மியூசிக் கம்போஸ் பண்ணி விஷுவல்ஸ் கிரியேட் பண்ணி நீங்கள் யூடியூப்பில் பாருங்கள். மக்கள் 14 இயர்ஸ் 15 இயர்ஸ் டீனேஜர்ஸ் இருக்காங்களே, அவங்க கேட்குறாங்க. பிகாஸ் முன்னாடி சம்டைம்ஸ் அவங்க எல்லாருமே அப்படி இல்லை, ஸ்லோகம் அப்படியே ட்ரெடிஷ்னல் வேறு சொல்லி கொடுத்தா சிலர் கேட்பாங்க, சிலர் கேட்பாங்க. இது வந்து கேட்குறாங்க பிகாஸ் விஷுவல்ஸ் நல்லா இருக்குது. அப்போ நம்மளும் அதை யூஸ் பண்ணுறோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி சார், நமக்கு நம்மளோட புத்தியோட தேடல் இருக்குது இல்லை, அது அவுட் சைடும் போயிட்டுருக்கும், இன்சைடும் போயிட்டுருக்கும். இதுதான் நம்மளோட கலாச்சாரம். இந்த தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியுடன் இணைந்து சின்மய மிஷனும் பயணிக்கிறது. நான் கேட்பது, தகவல் தொழில்நுட்பம் ஒரு கட்டத்தில் சின்மய மிஷன் போன்ற அமைப்புகளை இல்லாமல் செய்யாதா சார்? அது மெஷின்ஸ்க்கு வந்து லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் மேன் அண்ட் மெஷின் எடுத்தால் மெஷின் ஹேஸ் காட் இட்ஸ் ஓன் லிமிட்டேஷன் இருக்குது. இப்போ நான் வந்து எனக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு உயிர் இருக்குது, உங்கள் நல்ல அன்போடு பேசுகிறாங்க, ஒரு அமேசிங் இன்டென்ஷன் இருக்குது, அது எனக்கு தெரியுது இல்லை. பட் என்னோடய ஒரு மெஷின் தான் சம்டைம்ஸ் வந்து எனக்கு வேறு மாதிரி மீன்ஸ் எனக்கு தெரியாது. நம்மளோட கனெக்டிவிட்டி இருக்குது இல்லை. அப்போ ஹியூமன் கனெக்டிவிட்டி வந்து மெஷினால் ரீப்ளேஸே பண்ண முடியாது. நீங்கள் என்ன டெக்னாலஜி வந்தாலும், இப்போ குருதேவ் சின்மயானந்தர்ஜி இருக்க கேட்டாங்க, வை டு வி நீட் குரு, புக்ஸ் ஆர் தேர்னு கேட்டாங்க. சுவாமிஜி என்ன கேட்டாருன்னா, வை டோன்ட் யூ கோ அண்ட் ஆஸ்க் தட் கொஸ்டின் டு தி புக்ஸ். அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம். பட் அந்த
அளவு ஒரு உணர்வுகள் இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்கும். பட் அந்த கனெக்டிவிட்டி இப்போ நம்ம ப்ரேயரில் எப்படி இருந்தாச்சு, நம்ம வந்து ஓம் சஹனா பவது சஹனோ புனக்துன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து வந்து பிரயத்னிக்கிறோம். அது இன்ஃபர்மேஷன் இல்லை, அது இன்ஸ்பிரேஷன், அது கனெக்ட். ஒரு வாழ்க்கையில் தோல்வி அடைந்த ஒருவர், ஒரு வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை எதிர்நோக்குகின்றவர், அப்படிப்பட்ட ஒருவருக்கு சில்மியா மிஷன் தீர்வை வழங்குமா? சுவாமிஜி வந்து சின்மயானந்தஜி நம்மளோட சுவாமிஜி வந்து என்ன சொல்லி, அது ஆறுதலா தீர்வா? அதான் சொல்கிறேன். சுவாமிஜி என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் சொல்லுவார் லுக் எஹெட்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அங்கே முன்னாடி பாரு. நம்மளோட லைஃப்பில் வந்து டிஃப்ரெண்ட்டான சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். எல்லாருக்குமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி வராது. நம்மளால் என்ன பண்ண முடியும்னா, அந்த சிச்சுவேஷனிலேருந்து இல்லைன்னா அந்த ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணலேருந்து எந்த லெசன் அப்சர்வ் பண்ணலாம், அதை அப்சர்வ் பண்ணி அதை அப்படியே மைண்டில் அலர்ட்டாக வச்சு அது ரிப்பீட் பண்ணாமல் அந்த லேர்னிங் இன்டர்னலைஸ் பண்ணி நம்மளோட ஃப்யூச்சர் ஆக்டிவிட்டீஸ் ப்ரெசென்ட்டிலிருந்து எப்படி பண்ண முடியும். நம்மளோட ஃப்யூச்சருக்காக ஒர்க் பண்ணால் தான் நம்ம ப்ரெசென்ட்டிலிருந்து தான் ஒர்க் பண்ண முடியும். பட் அந்த பாஸ்டிலிருந்து அந்த பூத காலத்திலிருந்து ஒரு அவேர்னஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் இது பண்ணியாச்சு, எனக்கு இந்த மாதிரி இது வரல, அது 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 அந்த லெசனுக்காக அந்த லெசன் அப்சர்வ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்மளோட ஆக்ஷன்ஸ்க்கு வந்து குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகிடும். இதுதான் பகவத்கீதையும் சொல்கிறாங்க. அப்போ சின்மயா மிஷனோடையும் பகவத்கீதையோட மெசேஜ் சேம் தான். ஆங்ஸைட்டி, வரி, டென்ஷன், ஸ்ட்ரெஸ் இது எல்லாமே இருக்கும். குருதேவ் எப்படி சொல்கிறாருன்னா, worries of the past, anxieties of the future, excitements of the present சொல்லுவாங்க. ஒரு ரீசன் இல்லாமல் மைண்ட் எக்ஸைட்டடாக இருக்கும். இது 3 டிஸ்கனெக்ட் பண்ணுங்கள். மைண்டு ப்ரெசென்ட்டில் வைங்க. ப்ரெசென்ட்டில் வச்சு அந்த அன்போட ஒரு டிவோஷனோட ஒர்க் பண்ணுங்கள். இதான் சொன்னாங்க. அது பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்க மாட்டீர்கள், அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள கற்றுக் கொடுப்பீர்கள். அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் என்பதை எப்படி ஃபேஸ் பண்ணணும், அது அவங்களோட ஃபீல்டு என்ன, அந்த ஃபீல்டில் பெஸ்ட்டாக இருங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எந்த ஃபீல்டில் இருந்தாலும் அந்த ஸ்கில், அந்த நாலேஜ் அபவுட் தட் பர்டிகுலர் ஃபீல்டு நம்ம கேதர் பண்ணி தான் ஆகணும். ஒரு கிரிக்கெட் விளையாடும்போது கிரிக்கெட் எப்படி பேட்டிங் பண்ணணும் அதெல்லாம் வந்து கோச் அவன் டெவலப் பண்ணும். பட் ஒரு சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணும்போது மைண்ட் எப்படி இருக்கணும், எல்லாம் இருந்தாலும் பிரச்சனை சம்டைம்ஸ் வரும் இல்லை. இப்போ அர்ஜுனருக்கு வந்து நல்லா அம்பு எழுத தெரியும், 2 கையிலால ஏரோ அமுக்க தெரியும் அவங்களுக்கு. பட் சிச்சுவேஷன் ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷன் வரும்போது பண்ண முடியல, கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அப்போ ஸ்கில், டேலண்ட் எல்லாம் இருந்தாலும் மைண்டு வந்து நமக்கிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்க, சம்டைம்ஸ் நம்மளை கொலாப்ஸ் ஆகிடும். நீங்கள் சென்னையிலிருந்து யாழ்ப்பாணம் வந்துருக்கீங்க. யாழ்ப்பாணத்தை உங்களுடைய முதற்கட்ட பார்வை எப்படி இருக்கிறது? சார், நான் ஃபஸ்ட் டைம் வரோம். எனக்கு வந்த உடனே எனக்கு அந்த ஒரு அமேசிங் ஃபீலிங்காக இருக்குது. ஏன்னா நம்ம நிறைய காமனாக ஷேர் பண்ணுறோம் பாருங்க. நம்மளோட கிரிக்கெட், குசீன், கல்ச்சர், காமன் காட்ஸ் நம்ம எல்லாருமே ஷேர் பண்ணுறோம். அப்போ நம்ம இங்கே வரும்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த கனெக்டிவிட்டி அப்படியே நேச்சுரலாக வருது பாருங்க. நான் காலையிலும் கோவில் போயிட்டு வந்தோம் காலை. அப்போ எல்லாமே நம்ம ஒரு காமன் விஷன் நம்ம ஷேர் பண்ணுறோம். எனக்கு அதனால செம்ம இன்ஸ்பயர்ட் ஆகிடுச்சு. இங்கே வந்து எனக்கு அந்த ஒரு நாள் இதுக்கு நம்ம கிளம்ப போகிறோம், வெரி மச் இன்ஸ்பயர்ட். ஆனால் அங்கே மக்களோட பேசுகின்ற பொழுதும் இங்கே மக்களோட பேசுகின்ற பொழுதும் என்ன வித்தியாசமாக இருக்கிறது? எனக்கு ஃபீலே ஆகலையே. அப்படி ஒரு வித்தியாசத்தை உணரவே ஆகலை. இல்லை ஒரு ஆமாம், வந்து 4 மணி நேரம் ஃபெரியில் வந்து அவ்வளோதான், ஒரே மாதிரி தான் இருக்குது பாருங்க. நம்ம ஜாலியாக போயிட்டு வந்தோம், நல்லா இருந்துச்சு. உங்களுடைய இந்த யாத்திரை எத்தனை கிலோமீட்டர், எந்தளவு தூரம் செல்ல போகின்றீர்கள்? இந்த யாத்திரையின் மூலம் எத்தனை பேரை ஒன்றிணைக்க போகின்றீர்கள்? இந்த யாத்திரை வந்து 35,000 கிலோமீட்டர்ஸ். இது ஆரம்பித்தது வந்து 31 டிசம்பர். பூனேயில் வந்து நம்மளோட மிஷன் ஹெட் சுவாமி ஸ்வரூபானந்தஜி, குளோபல் மிஷன் ஹெட், அவர் தான் ஃப்ளாக் ஆஃப் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் குஜராத், கோவா, மகாராஷ்டிரா, கர்நாடகா, கேரளா இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் தாண்டி தமிழ்நாடு வந்து நாகப்பட்டினத்துலேருந்து நம்ம இங்கே வந்திருக்கோம். மெயின் ஆப்ஜெக்டிவாக என்னென்னா இந்த 1 மில்லியன் யூத் நம்ம போய் ரீச் ஆகணும். அப்புறம் இந்த சின்மயா மிஷன் சென்டர்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணணும். சின்மயா மிஷன் சென்டர்ஸ் மட்டும் இல்லை, நிறைய சோஷியல் ஆர்கனைசேஷன்ஸ், டெம்பிள்ஸ் எல்லாமே ரிசப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க நமக்காக. இப்போ வந்து 12,000 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். இனி பேலன்ஸ் இருக்குது. 121st டே இன்னைக்கு. இனி இருக்குது 180 டேஸ் பேலன்ஸ் இருக்குது. 23rd அக்டோபர் வந்து டெல்லியில் வந்து இந்த யாத்திரையோட கன்க்ளூஷன் நடக்கும்.
இவ்வளவு நேரம் இணைந்து கொண்டு சின்மயா மிஷன் இருந்து யாழ்ப்பாணம் வந்து இவ்வளவு கருத்துக்களை பரிமாறியதுக்கு மிக நன்றிகள். ரொம்ப நன்றி சார். இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டு உங்களுக்கும் நன்றி, வணக்கம்.